ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீக்கெண்டோட விலாகுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் கொஞ்சமாக விலாக் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து லென்த்தி வீடியோஸ் வந்து போட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக போடணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன். ஒரு மணிக்கு மேலே தான் வந்து இட்லிக்கு அரிசி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ரெண்டும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி உளுந்தையும் இன்னொரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 7-8 மணிக்காக வந்து நம்ம வீட்டிலே மிக்சியில் கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா காரப்பொரி. ஸோ என்னோடய தங்கச்சி வந்து செஞ்சுருந்தா, அதை கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. இது கூட அந்த பச்சை மிளகா இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு வாய் கடிச்சிட்டு இந்த பொரி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கார்ன் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறது. ஸோ ரெடி பாப்கார்ன் தான் வாங்கிட்டு வருவேன். நான் இந்த கார்ன் எப்படி வரும்னு தெரியல, பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு கூடை வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையில் செஞ்ச கூடை. அம்மா வந்து ரீசெண்டாக ராமேஸ்வரம் போயிருந்தாங்க. அங்கேருந்து எனக்கும் சிஸ்டருக்கும் ஒன்று தனியாக வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அட்ராக்டிவாக இருந்தது. சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு காமிச்சேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் எப்பயுமே வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து பெட்ஷீட்ஸு, பிளாங்கெட்ஸு, அப்புறம் குஷன் கவர்ஸ் எல்லாமே மாற்றுவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம், அப்போ தான் நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட் கவர்ஸ் எல்லாமே மாற்றிட்டு பில்லோ கவர்ஸ் எல்லாமே மாற்றிட்டு வேறு கவர் போட்டுட்டேன். ஸோ இந்த ஒயிட் பிரிண்ட் இருக்கக்கூடிய பெட்ஷீட் போட்டாலே நம்மளுக்கு அந்த ரூமே வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பிளாங்கெட் எல்லாமே கொஞ்சம் நேரம் வெளியே வந்து வெயிலில் போட்டுட்டு மறுபடியும் நல்லா உதறி டஸ்ட் பண்ணி மறுபடியும் மடித்து வச்சுட்டேன். இப்போ சம்மர் இருக்கிறதால வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி பிளாங்கெட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து வெளியே காய வச்சு துவைக்கலாம். ஆனால் இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பயங்கரமான மழை. ஸோ சொல்லவே முடியல, கிளைமேட் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஸோ சம்மரெல்லாம் போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கார்ன் வந்து பண்ணலான்னு பண்ணேன். பட் ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு, அதோடு அது கொஞ்சம் கருகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன். நானே தனியாக வந்து கொஞ்சமாக பட்டர் அப்புறம் வந்து சால்ட் போட்டு தான் வந்து இந்த பாப்கார்ன் பண்ணேன். பட் ஓகே அவ்வளோ ஒன்றும் எனக்கு பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கக்கூடாது. அதுக்கடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மணி பிளான்ட்ஸுக்குமே வந்து தண்ணியெல்லாம் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம கொஞ்ச நாள் ஏதாச்சும் வீட்டில் இல்லைனா வீட்டில் இருக்க செடி அப்புறம் வெளியே இருக்கக்கூடிய செடி எல்லாமே கம்ப்ளீட்டாக பாழாயிடுது. ஸோ இது வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆனால் மணி பிளான்ட் தான் இருக்கிறதுல ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப வேகமாக வந்து நம்ம அது வளர்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு வேறு பிளான்ட்ஸ் விட. ஒரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் ரொம்ப லென்த்தியாக வந்திருந்தது. ஸோ அந்த பிளான்ட்டை தான் வந்து மறுபடியும் நான் தனித்தனியாக கட் பண்ணி இப்போ மறுபடியும் வந்து அந்த மக்ஸில் எல்லாமே வந்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் பவுலில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா 1 வீக்கில் நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணலைன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அதுக்குள்ளவே வந்து ஸ்பாயில் ஆகிடுது அந்த ரூட்ஸ் எல்லாமே. அது எல்லாமே நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு ரூட்ஸும் கழுவணும், மேலே இருக்கக்கூடிய இலையுமே நல்லா நீட்டாக கழுவிட்டு நம்ம வச்சாதான் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, மெயின்டைனும் பண்ண முடியுது. ஸோ எல்லாமே மாற்றிட்டு அந்த இடத்துல வந்து மறுபடியும் எடுத்து வச்சுட்ருக்கேன். அண்ட் இதுக்கு கீழே வச்சுருக்க கோஸ்டர் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு இது ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இது ஸ்டிச் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. இன்னும் 10 இயர்ஸ் கூட போகும் போல் இருக்குது அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பவுல் அதுக்கெல்லாம் கீழே வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான் பண்ணி கொடுத்தா. டிவி கேபினெட் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த வயர்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் அப்படியே விழுந்துட்டு இருந்தது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த வயர்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக அந்த வயர்ஸ் எல்லாமே நானே நீட்டாக மடித்து ஒரு ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுட்டு டை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. ஆனாலும் இதுக்கு வேறு ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஸோ யார் வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வயர்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, விசிபிளாக இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஈவினிங் ஆகிடுச்சி. ஸோ ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலை வந்து விளக்கு வச்சுட்டு வத்தி ஏற்றி வச்சுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. நான் வீட்டில் இருந்தேன்னா டெய்லி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அன்றைக்கி ஹரிபரி இல்லாமல் திருப்தியாக நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி ஒரு வத்தி வச்சு நம்ம வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த சாட்டர்டே வந்து இருந்தது.
அதுக்கடுத்து காலையிலே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து குழம்பெல்லாம் எடுத்து ஒரு தடவை நல்லா நீட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ ரைஸும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் மாவு அரைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து மாவு வேகமாக அரைச்சி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும் மாவு புளிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து மழைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டான ஒரு வேலை நம்மளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனில் இருக்கிறது இந்த லாண்ட்ரி பேஸ்கெட். ஸோ ஃபஸ்ட்டு லாண்ட்ரி பேஸ்கெட்டை காலி பண்ணி வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிட்டு வந்துடுவேன். முடிச்சுட்டு போய் படுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ரொம்பவே லேசியான ஒரு சண்டேவாக தான் இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் லேட்டாகவே எல்லாமே பண்ணிக்கலான்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வெதர் வந்து ரொம்பவே கூலிங்காக இருந்தது. அதோட நைட் மழை இருந்ததால் பார்த்திங்கன்னா நான் காலையில் இட்லி சாப்பிட்லான்ற ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக புளிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மேலே எந்திரிக்கவே இல்லை, அப்படியே இருந்தது. ஸோ டக்குன்னு ஒரு பிளானை மாற்றி சரி இன்றைக்கும் சப்பாத்தியை போடு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் பிளான் பண்ணேன். லாஸ்ட் நைட் லோட் பண்ணியிருந்த துணி எல்லாமே பேஸ்கெட்டில் போட்டு எடுத்து போய் மொட்டை மாடியில் காய வச்சிடலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் செய்யலான்னு பிளான் இருந்து, ஆனால் இட்லி சொதப்பிடுச்சு மாவு. அதனால் சப்பாத்தி செஞ்சுட்டு பீனட் பட்டர் தடவியாச்சு. ஸோ அதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்பயும் போல் நம்ம செய்யக்கூடிய காய்கறி, முட்டை, அப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அவர் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் கேட்டிருந்தார். ஸோ அதையும் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் முடித்த பிறகு மதியம் லஞ்சுக்கு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஸோ பிரியாணிக்கு தேவையாக இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் பீசஸும் வந்து லெக் பீசஸ் தான் மெயினாக போட்டிருக்கேன். இதுக்கும் வந்து பிரியாணி மசாலா நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவோமோ அதெல்லாமே போட்டு நீட்டாக வச்சாச்சு. அண்ட் பிரியாணியுமே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சைடில் வச்சுட்டு அந்த கேப்பில் இந்த ஆயில் ட்ரே, அப்புறம் உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாமே நீட்டாக தொடச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். கூடவே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் தீர்ந்து போயிருந்ததோ அதுக்கு எல்லாமே ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நாட்டு சக்கரை, அப்புறம் கல்லுப்பு, அப்புறம் பிங்க் சால்ட் தனியாக இருக்குது, அதுக்கு அடுத்து டேபிள் சால்ட்டு, இது எல்லாமே தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய ஷீட்ஸ் எல்லாமே தொடச்சி நம்ம எப்பயுமே வந்து டீப் க்ளீன் பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம மேலாக்க வந்து எல்லாமே தொடச்சி விட்டோம்னா, இல்லை சமையல் முடிஞ்ச உடனே தொடச்சி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு நாள் வந்து டீப் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப பேர்டனாக ரொம்ப டர்ட்டியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ எல்லாமே அங்கங்கே தொடச்சி மறுபடியும் எல்லாமே நீட்டாக ரீஆர்கனைஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். வீட்டில்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருப்போம் பார்க்க நீட்டாக தான் இருக்குது, ஆனால் வேலை மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. ஒரு சைடு ஆரம்பித்தோம்னா இதையும் க்ளீன் பண்ணிடலாம், அதையும் க்ளீன் பண்ணிடலாம், மறுபடியும் இதை தொடச்சி வைக்கலாம், மறுபடியும் அதை ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து வீட்டில் இருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் லீவ் கிடைக்குது அப்படின்னா அதை ரெஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன க்ளீன் பண்ணலாம், என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம், இப்படி தான் என்னோடய மைண்ட் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக கிச்சனில் இது வந்து மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்து அங்கே வச்சாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜாடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, போக போக பார்த்துக்கலாம். ஸோ ஒரு தீம் பேஸில் வந்து நம்ம ஜாடியை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து தான் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்னு சொன்னால் ஜாடிக்கு இந்த கலர் தான். ஸோ நம்மளோட பாட்டி அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஜாடியில் தான் வந்து உப்பு, புளி, மிளகாய், அப்புறம் வந்து மெயினாக ஊறுகாய் இதெல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நானும் இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக இந்த ஜாடியை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீட்டாக அழகாக ஹேண்டில் பண்ணால் போதும். ஸோ உடையாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஜாடி, அப்புறம் இந்த கண்ணாடி பாட்டில், அப்புறம் வந்து கிளாஸஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா கீழே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே வச்சோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், நமக்கு கையும் வழுக்காது. இதெல்லாமே முடித்து கிச்சனை க்ளீன் பண்ண பிறகு பிரியாணிக்கு வந்து தாளிச்சிட்டேன். ஸோ பிரியாணி தாளித்தது மதியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ தயிர் ரைத்தா பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே வந்து உதிரியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் சாகியாக இருக்கணும்னு நினைப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட தயிர் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியே இல்லை, சரி இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன், கூடவே வந்து கொஞ்சம் ரசம். இதுதான் மதியத்தோட லஞ்ச். அப்புறம் முட்டை பார்த்திங்கன்னா 2 தான் இருந்தது, அதை வச்சு ஆம்லெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட்டும் போட்டுட்டேன். எனக்கு பாயில்டு எக் விட ஆம்லெட் போட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும். கூடவே நிறைய வெங்காயம் இருக்கணும், அப்படி போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, சண்டே வந்து ஃபுல்லாக லேசியாக போச்சு அப்படின்னா காலையிலே வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணலை, அப்படியே ரேண்டமாக இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது, லஞ்ச் இதுன்னு எதுவும் பிளான் பண்ணாமல் அப்பப்போ பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதுதான் லஞ்ச் மெனு மதியத்தோடது.
ஸோ ஆம்லெட் போட்ட பிறகு நம்ம பெருசாக அதை வந்து தட்டில் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி ஹாட் பேக்கில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்கிறதுல அவர் வர வரைக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும்ன்றதுக்காக இதை கட் பண்ணி சின்ன ஹாட் பாக்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ 2 ஆம்லெட்டும் கட் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சாப்பிட வேண்டிய டைம். ஸோ ரைஸ், பிரியாணி, தயிர் ரைத்தா, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் நான் அதிலே நிறைய போட்டிருக்கேன், அதில் தனியாக ஆனியன் வைக்கல, கொஞ்சம் ரசம் வச்சாச்சு. ஸோ இதுதான் இந்த மதியத்தோட லன்ச் மெனு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு மூவியை பார்த்து முடிச்சிட்டோம் ஈவினிங்குள்ளே. இப்படி தான் அந்த சண்டேவோட ஆஃப்டர்நூன் வந்து போச்சு. நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக அதிக நேரம் வந்து செலவழிக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறதுல. ஒன்று சண்டேனா வெளியே தியேட்டருக்கு போயிடுவோம், அப்படி இல்லைன்னா வீட்டிலே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை அமேசானில் ஏதாச்சும் மூவியை வந்து செலக்ட் பண்ணி அதை பார்த்து முடிச்சிடும். இதுதான் நாங்கள் ரெகுலராக பண்ணுறது. ஸோ மதியத்தை முடிச்சுட்டு மூவியெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் போய் பார்த்தா மாவு வெளியே வச்சுருந்தேன், புளிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு நல்லாவே பொங்கி வந்துருச்சு. மறுபடியும் அதெல்லாமே கலெக்ட் பண்ணி பாத்திரத்துக்குள்ளே விட்டு மறுபடியும் தொடச்சியெல்லாம் விட்டுட்டேன். ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் ஒரு லெமன் ஜூஸ் கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு பிளாக் காஃபியும் அவருக்கு ஒரு லெமன் ஜூஸ் போட்டாச்சு. லெமன் ஜூஸ்னால் சுகர் ஆட் பண்ண மாட்டேன், மிளகு சீரகம் போட்டு உப்பு போட்டு நல்லாவே லெமன் ஜூஸ் பண்ணி கொடுத்துருனா அதுவே வந்து அவர் குடிச்சிருவார். இப்படி தான் சண்டேவோட ஈவினிங் ரொட்டீன் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.